Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு இந்த வீடியோல ட்ரெடிஷனல் டேஸ்டி சாம்பார் எப்படி ப்ரிப்பேர் பண்றது பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி Angel's Care சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்க மொபைலுக்கு வந்து சேரும். சாம்பாருக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். துவரம் பருப்பு 2 கப், முருங்கைக்காய் 2, கத்திரிக்காய் 5, மாங்காய் 1, ஆனியன் பிக் சைஸ் 1, டொமேட்டோ பிக் சைஸ் 2, சில்லிஸ் 2, பூண்டு நசுக்குனது 4 எடுத்துக்கோங்க. புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுந்து சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கொஞ்சம் பெருங்காயம். இப்போது சாம்பார் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரமில் தேவையான ஆயில் போட்டுக்கலாம். அதில் கடுகு உளுந்து சீரகம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் அதில் நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சில்லிஸ் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆக வேணாம். இப்போ முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் இந்த கிரேவிலே வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டே வாங்க. இப்போது மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி. நல்லா வதக்கிட்டே வாங்க. இந்த கிரேவிலேயே நல்லா வதங்கட்டும் வெஜிடபிள்ஸ். அப்போ தான் உங்களுக்கு சாம்பாரில் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் போட்டுக்கலாம். அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் மாங்காய் லேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த புளி தண்ணியிலேயே நல்லா வெஜிடபிள்ஸ் வதங்கிட்டே வரட்டும். அப்போ தான் இந்த புளி தண்ணியோட டேஸ்ட்டும் இந்த வெஜிடபிள்ஸில் நல்லா இறங்கும். டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சாம்பாருக்கு. துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பெருங்காயம் 3 பல் பூண்டு போட்டு நான் 3 விசிலுக்கு வேக வச்சுருக்கேன். இப்போது நல்லா வேக வச்சுருக்கிறேன் துவரம்பருப்பு பாருங்கள் 3 விசிலில் நல்லா வெந்திருக்குது. அதில் பூண்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்த கரண்டிலே இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பு நம்ம இந்த வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் மேலே. நல்லா தூவிட்டு இப்போது ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கிடும் சாம்பார். மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வச்சு கூட உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகும். சாம்பார் நல்லா 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க லிட் வச்சதுக்கப்புறமா. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மூடி வந்து ரொம்ப க்ளோஸ்டாக வைக்காதீங்க. கொஞ்சம் கேப் விடுற மாதிரி வைங்க. பொங்காமல் இருக்கும். அப்போ தான் டேஸ்டி ட்ரெடிஷ்னல் சாம்பார் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க.
லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.